தனக்கு சினிமாவில் வாய்ப்பு குறைந்து கொண்டே வந்ததால் சொந்த படம் எடுக்கலாம் என்று முடிவு செய்த சாவித்திரி கவிஞர் கண்ணதாசனிடம் இதை பற்றி கூறியுள்ளார். இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன், வேண்டாம் சாவித்திரி, நானே சொந்த படம் எடுத்து பிரச்சனையில் சிக்கிக் கொண்டேன். நான் படம் எடுக்கும்போது என்னுடன் இருந்தவர்கள் யாரும் இப்போது இல்லை. மற்றவர்களை நம்பி எதையும் செய்யாதே என்று அட்வைஸ் செய்துள்ளார். ஆனாலும் கவிஞர் கண்ணதாசனின் பேச்சை கேட்காத நடிகை சாவித்திரி 1971ஆம் ஆண்டு பிராப்தம் என்ற திரைப்படத்தை தயாரித்து இயக்கி கதாநாயகியாகவும் நடித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்திருந்தும் இந்த திரைப்படம் படு தோல்வியை சந்தித்த நிலையில் நடிகை சாவித்திரியை பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளியது. மேலும் பிராப்தம் என்ற இந்த திரைப்படம் தான் சாவித்திரி கதாநாயகியாக நடித்த கடைசி திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது.